Hello everyone, welcome back to Learning ICT. நான் தான் சுதர்ஷன். நம்ம இன்னைக்கு வந்து வீடியோஸ்ல என்ன பார்க்கறோம்னு சொன்னால் ஜாவாவில் அரே யூஸ் பண்ணி எப்படி இன்டிஜர் அவுட்புட்டை வந்து பிரிண்ட் பண்றேன்னு சொல்லி தான் பார்க்கறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனும்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா நான் போடுற NVQளோட சம்பந்தப்பட்ட எந்த வீடியோஸையும் வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள வந்து போகலாம். நான் என்ன செய்றேன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். என்ன செய்றேன்னு சொன்னால் ஒரு நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன். அவரோட நேமை வந்து ஃபர்ஸ்ட்டு சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். ஃபைலோட நேம் வந்து அரே இன்டிஜர்ன்றபடியை வந்து இன்டென்ட் போட்டு அவரை வந்து ஜாவான்ற எக்ஸ்டென்ஷனை வந்து சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சம் இவரை வந்து ஜூம் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம பப்ளிக் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். கிளாஸ் நேம் வந்து பார்த்தோம்னா சேம் நேம்ல வந்து அரே இன்டிஜர் ன்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய மெயின் ஃபங்க்ஷனை போட்டுக்கொள்றோம் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் void main within bracket குள்ள வந்து string args. இதுக்குள்ள என்ன செய்ய போறேன்னு சொன்னா ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ண போறேன். அரேக்குரிய வேரியபிள் அது வந்து இன்டிஜர் டைப்ல வந்து int x அரே வேரியபிள். ஓகே, ஈக்குவல் போட்டுக்கொள்றேன். அப்ப அரேக்குரிய பிராக்கெட்டை வந்து ஓபன் பண்ணிக்கொள்றேன். அப்ப நான் என்ன செய்றேன்னு சொன்னால் 2 5 8 8 10 20 அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கொஞ்சம் வேல்யூஸ் வந்து நான் வந்து போட்டுக்கொள்றேன். இப்போ என்ன செய்யறேன்னு சொன்னால் இதுல இருக்கிற வேல்யூஸை வந்து பிரிண்ட் பண்றேன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சிம்பிளான ஒரு மெத்தட்ல வந்து செய்து காட்டினேன். அதை எப்படி செய்யறேன்னு சொன்னால் வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் system dot out dot print எல்லைன்ல வந்து போடலாம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ல வந்து எக்ஸ்ன்றது நம்மளுக்குரிய அரே வேரியபிள் அவருக்குரிய மெமரி லொகேஷனை வந்து இப்படி காட்டலாம்னு சொன்னால் உதாரணத்துக்கு இந்த 5 பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னா x ன்ற முதலாவது அரே மெமரி லொகேஷன்ல இருக்கிறத வந்து பிரிண்ட் பண்ணுவாரு. இப்போ 2ன்றது வந்து 0 லொகேஷன், 5ன்றது வந்து 1 2 3 4 5 அப்ப 5 லொகேஷன்ல வந்து 20 வந்து பிரிண்ட் பண்ணுவாரு. இப்போ நம்மளுக்கு 5 பிரிண்ட் பண்ணணும் மற்றபடியா வந்து நம்ம xல வந்து 1 அவருடைய மெமரி லொகேஷன் வந்து 1. இப்போ வந்து நம்ம அவுட்புட்டை வந்து பார்த்தோம்னு சொன்னால் இவரை வந்து சர்வ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன செய்றேன்னு சொன்னால் cmd java c array int dot java இப்போ பிரிண்ட் பண்ண மாட்டேன் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆயிட்டாரு கிளாஸ் ஃபைல். இப்போ நான் என்ன செய்றேன்னு சொன்னால் java array int இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்குரிய அவுட்புட் வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து 5 வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தட். அப்ப இந்த சிம்பிளான மெத்தட் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு 1 by 1 வந்து பிரிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாம நம்ம இதுல இருக்கிற எல்லாரையுமே வந்து பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னா இப்படி பிரிண்ட் பண்றேன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நான் இவரை வந்து கமெண்ட் பண்ணிக்கொள்றேன். அதாவது நம்மளுக்கு அவர் வந்து ப்ரோக்ராம்ல வந்து கம்பைல் பண்ணக்குள்ள வந்து கம்பைலர் வந்து இவரை செக் பண்ண மாட்டாரு. இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் இதை எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னா ஈஸியா வந்து ஒரு for loopல போட்டு நம்ம ஈஸியா பிரிண்ட் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு for loop வந்து கிரியேட் பண்ணிக்கொள்றேன். for loop வந்து ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா படிச்சிருக்கோம். for loop வந்து தெரியாதக்கு வந்து அந்த வீடியோஸை வந்து போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் கொடுத்துருப்பேன். அப்போ என்ன செய்யறேன்னு சொன்னால் இன்டிஜர்ல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கொள்றேன். அவரை வந்து ஐன்னு சொல்லிட்டு அப்போ மெமரி லொகேஷன் வந்து நம்மளுக்கு 0ல ஸ்டார்ட் பண்றபடியே நான் வந்து அவருக்குரிய வேல்யூவை வந்து 0வா வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கொள்றேன். இப்போ என்ன செய்யறேன்னு சொன்னால் நம்மளுக்குரிய அரேக்குரிய வேரியபிள் வந்து பார்த்தோம்னு சொன்னா x. அப்ப x இப்போ நம்மளுக்குரிய அரே வேரியபிள் யாருன்னு சொன்னா x. இப்போ நம்மளுக்குரிய லூப் யாரை வச்சு செக் பண்ண போறோம்னு சொன்னா i. அப்ப i வந்து சிறிது யாருன்னு சொன்னால் xல டாட் லென்த் என்ற ஒரு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னு சொன்னால் ஒரு அரேல இருக்கிற நம்பர்ஸையோ சரி ஸ்ட்ரிங்கையோ சரி நம்ம
கண்டினியூஸாக வந்து செக் பண்ணுறதுக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த லென்த்ன்ற வேரியபிள் யூஸ் பண்ணோம். இது சம்மந்தமாக இன்னும் நிறைய ப்ராக்டிக்கல் பார்க்க இருக்கு. நம்ம இதை வந்து இப்போ பாருங்கள். இப்போ என்ன செய்வார்னு சொன்னால் இந்த எக்ஸில் இருக்கிற வேல்யூஸை வந்து நம்மளுக்கு அப்படியே எடுத்து தருவார். அப்போ 1 by 1 வந்து அவர் செக் பண்ணுவார். அப்போ இவருக்கு செமிகோலன் போட்டுக்கொள்கிறேன். அடுத்து எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான் வந்து அப்போ I ப்ளஸ் ப்ளஸ். அப்போ இப்படி வந்தால் நம்மளுக்கு அவுட்புட் அப்படி வரும்னு சொன்னால் சேம் தான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் வந்து பிரிண்ட் எல்என்லாம் என்ன செய்கிறேன்னு சொன்னால் வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து the value of array is இப்போ என்ன செய்யறேன்னு சொன்னால் ஒரு ப்ளஸ்ஸை போட்டுட்டு நம்மளுக்கு அரேக்குரிய வேல்யூ வந்து பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறது வந்து எக்ஸ்ன்றது வந்து நம்மளுக்குரிய அரேக்குரியது. அப்போ அரேக்குரிய சிம்பிள் போட்டுட்டேன். இங்கே நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் இங்கே பாருங்க வந்து 5 வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து 1ன்றதை வந்து கொடுத்தேன். அப்போ நம்மளுக்கு வந்து இங்கே நம்மளை செக் பண்ணுற உள்ளுக்குள்ளே யாருன்னு சொன்னால் இந்த ஐன்ற வேரியபிள் தான் வந்து ஓவராலாக வந்து செக் பண்ண போகிறார் உள்ளுக்குள்ளே. அப்போ அவருக்குரிய லென்த்தை வந்து செக் பண்ணுறபடியே நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அவருக்குரிய லென்த் யாருன்னு சொன்னால் லென்த்தை யார் செக் பண்ண போகிறாருன்னு சொன்னால் I. அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் அவரை வந்து செமிகோலன் போட்டு இப்போ சர்வ் பண்ணுறேன். இப்போ இவர் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னால் திரும்ப கம்பைல் பண்ணுறேன் பாருங்க. ஜாவா சி. ஓகே, ஜாவா சி. இப்போ என்ன செய்யறேன்டா திரும்ப வந்து இவரை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குரிய வேல்யூஸ் பாருங்க 2, 5, 8, 10, 20. அப்போ அவ்வளோ வேல்யூஸையும் வந்து அவர் பிரிண்ட் பண்ணுறாரு. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னால் இப்போ 1 by 1 வந்து பிரிண்ட் பண்ணுறாரு. எப்படி பிரிண்ட் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து பக்கத்துலேயே பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னால் அப்படி செய்யலாம். நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இவரை வந்து ரிமூவ் பண்ணி விடுறேன். அப்போ ரிமூவ் பண்ணிட்டு என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த இவரையும் எடுத்துட்டு நம்மளுக்கு பக்கத்தில் பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னால் என்ன செய்யலாம்னு சொன்னால் இவ்விடத்துல நம்மளுக்கு அரே வந்து முடிஞ்ச பிறகு இப்போ என்னென்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வாருன்னு சொன்னால் எக்ஸில் வந்து பார்ப்பாரு. எக்ஸில் வந்து முதலாவது நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் 0. அப்போ 0 இனிஷியலைஸ் பண்ணலாம்னு சொன்னால் அப்போ இதில் இருக்கிற எக்ஸில் வந்து 0 வேல்யூ யாருன்னு சொன்னால் 2. அப்போ 2வை பார்ப்பாரு. அப்போ இருந்தாருன்னு சொன்னால் அப்போ எக்ஸ் வந்து 0. அப்போ 0 வந்து எக்ஸ்ட்ரா லென்த்தில் வந்து சின்னனாக இருந்தாருன்னு சொன்னால் என்ன செய்வாருன்னு சொன்னால் அவர் செக் பண்ணி பார்ப்பாரு. அப்போ செக் பண்ணி பார்த்துட்டு இருந்துன்னு சொன்னால் பிரிண்ட் பண்ணுவார். அப்படி இல்லாட்டி கண்டிஷன் வந்து லூப்பில் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பரமான இப்போ 0 வரப்போகுது. அப்போ 0 வரக்குள்ள வந்து அவர் வந்து என்ன செய்வார் சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டில் வந்து பிரிண்ட் பண்ணுவார். இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் நான் வந்து I வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா பக்கத்தில் பிரிண்ட் பண்ணணும்ன்றபடியாக இவ்வளோ என்ன செய்யறோம்னு சொன்னால் ஈக்குவலில் போட்டுட்டு கொட்டேஷனை வந்து ஆரம்பித்து முடிச்சீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் வந்து வரும் நமக்கு. இல்லாட்டி நீங்கள் வந்து பக்கத்தில் கொமா போட்டு வரும் நிலமடுத்து ஒரு கொமாவை போட்டுனீங்கன்னாலும் உங்களுக்கு அப்படி வரும். இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் வரணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸை போட்டுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பக்கத்தில் பிரிண்ட் வரும். பட் இங்கே ரொம்ப முக்கியம் வந்து இங்கே பிரிண்ட் எல்லாம் வந்து போடாதீங்க. பிரிண்ட் எல்லாம் போடாமல் விட்டனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இது வந்து சரியாக வரும். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஜாவா வந்து ஃபைலை வந்து கம்பைல் பண்ணுறேன். நோ எரர்ஸ். அப்போ இவரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு 2, 5, 10, 20 சொல்லி நம்மளுக்கு பக்கத்துலேயே பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஜாவா லூப்பை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஜாவா லூப் வந்து ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லா லூப்புமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸை வந்து பார்த்துட்டு இதை வந்து பார்த்துனீங்கன்னா உங்களுக்கு ஜாவா அரே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து இப்படியான கொஷின்கள் வந்து கட்டாயம் ஒரு 5 மார்க்ஸுக்கு வந்து கேட்டு வருவாங்க. சிம்பிளாக ஜாவாவில் வந்து இன்டிஜர் வேல்யூஸை வந்து பிரிண்ட் பண்ணி காட்ட சொல்லி. அப்போ இந்த பேசிக்கான ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு இருக்கும். என்னோட நம்ம வார ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து மல்டி டைமென்ஷனல் 2 டைமென்ஷனல் அரே அதே மாதிரி வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கனெக்டர்ஸை வந்து கவுண்ட் பண்ணுறேன், அவங்கள வந்து பிரிண்ட் பண்ணுற இப்படியான சில அட்வான்ஸான கொஷின் எல்லாம் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்டிஜர் வேல்யூஸை வந்து பிரிண்ட் பண்ணுறது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த லென்த்ன்ற ஒரு கீவேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். கட்டாயம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்னும் ஒரு நல்ல வீடியோஸில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.